நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நடக்க போகும் மிக முக்கியமான ஒரு 3 சூப்பரான ஒரு சம்பவம். காரணம் பூர்வ புண்ணியன் உச்சத்தாள். ஆமாங்க, சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சமடைய போகிறார். அந்த உச்சத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த 3 காரியம் நடக்க போகிறது. ஸோ இந்த பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சிகள் பலன்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ரிஷபராசி ராசிநாதன் சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025 ஏழரை சனி எதுவுமே கிடையாது. 11 லாபஸ்தானத்துல மீனத்துல சனிவான் அமர்ந்திருக்கிறாரு. ராகு எதிர்கள் பிரச்சனை கூட பெரிதளவு கிடையாது. உங்களுக்கு 2ஆம் வீட்டுல மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். குரு பலம் இருக்குது, குரு பலன் இருக்குது உங்களுக்கு. அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஏதாவது ஒரு சுபகாரியம் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மேலும் அதை உறுதிப்படுத்தி நடத்தி கொடுக்கும் விதமா புதனுடைய பெயர்ச்சி இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய வீடான கன்னி ராசிக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பெயர்ச்சி அடைஞ்சு போறார். அப்படி செல்லக்கூடியவர் தன்னுடைய வீடு கன்னி, அங்க போய் உச்சமடைவார். வேற எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டுல உச்சமடையாது, புதனை தவிர. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியான கன்னி ராசியில் உச்சமடைவார். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிஷபராசிக்கு சுக்கிரன் நீசம் அடையக்கூடிய வீடு இந்த கன்னி, சரிங்களா? ஸோ ரிஷபராசிக்கு சுக்கிரன் நீசம் அடைகிறதுனால 5ஆம் வீட்டுக்குரிய பலன் பெரிதளவு எப்போதுமே இந்த ரிஷபராசிக்காரன் கிடையாது. அதாவது கடுமையா உழைப்பீங்க, அந்த உழைப்புக்குறான பெயர்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. நீங்க குடும்பத்தில் கூடிய உறவுகளுக்கு விட்டு கொடுப்பீங்க, நீங்க நல்லவென்ற பெயர் எடுக்க முடியாது, சரிங்களா? அப்படி எவ்வளவு எஃபெக்ட், எவ்வளவு முயற்சி போட்டாலும் இந்த வெற்றி என்பதும் ஒரு பெயர் புகழ் என்பதும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் என்பதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் நிராகரிக்கப்படும். காரணம் என்னன்னா 5ஆம் இட கன்னியில உங்க ராசினால சுக்கிரன் நீசம் அடைகிறார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத கிடைக்காத அந்த உரிமைகளும் கௌரவமும் பெயர் புகழும் புதனுடைய உச்சத்தால் கிடைக்க போகிறது, சரிங்களா? அதுவும் 5ஆம் வீட்டுல புதன் உச்சம் அடைகிறார். பூர்வ புண்ணியாதிபதியே யாரு? உங்களுக்கு புதன் தான். பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க இந்த 5ஆம் வீட்டை. அப்படி புதன் உச்சம் அடைகிறார். இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய நேரடி 7ஆம் பார்வை அந்த கன்னி ராசியில விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா புதன் உச்சம் அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கிறார். நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ரமா இருப்பார். ஸோ இதுதாங்க சரியான நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான ஒரு நேர காலகட்டங்கள். ஏன்னா புதன் உச்சம் அடையும் போது சனி வக்ரம். அப்போ சனியாலையும் பெரிதளவு கெடுபலம் செய்ய முடியாது. அப்போ கண்டிப்பா 3 காரியங்கள் நடக்கும். அதில் முதல் காரியமா அந்த குழந்தை பாக்கியம். பிள்ளைகள் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். 2வது, அந்த பிள்ளைகள் வழியிலேயே ஒரு பண சம்பாத்தியம் கிடைக்கும். ஏன்னா புதன் நேரடி 7ஆம் பார்வையா 11ஆம் வீடான அந்த மீனத்தை பார்த்துறாரு. மீனம் வந்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ பிள்ளைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உங்களுடைய குழந்தைகளால், உங்களுடைய பிள்ளைகளால், உங்களுடைய பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வீட்டிலுடைய கடன் பிரச்சனை சரியாகும். உங்களுக்கும் அவங்க மூலமா ஒரு பொருளாதார பண ரீதியான சப்போர்ட் கிடைக்கும், சரிங்களா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம், திருமணம் சுபகாரியம் நடத்தி வச்சு நீங்க ஒரு நிம்மதி சந்தோஷம் அடைவீங்க. பிள்ளைகளால ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய தருணம். ஒரு மேடை ஏற்றி உங்களை அழகு வைப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள். ஸோ அதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை தவறான பழக்க வழக்கத்துக்கு போயிருக்காங்க, தவறான ஒரு விஷயத்துல அடிமையா இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் மீண்டு வருவார்கள். அப்போ பிள்ளைகள் நினைச்சு இது நாள் வரையும் தலை குனிந்த அந்த உறவுகள் மத்தியில் இனி தலை நிமிருவீர்கள். அதுவும் பிள்ளைகளால தான், சரிங்களா? அந்த சம்பவம் நடக்க போகுது, சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா 2வது விஷயம் காதல்ன்ற ஒரு விஷயம். ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கும் திருமண யோகங்கள், திருமண தடை நீங்கி திருமண வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வாழ்க்கை துணையாலும் காதல் துணையும் சொல்லலாம். ஸோ உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை, அந்த துணையால் அந்த துணைக்கு ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் விஷயங்கள் அமைஞ்சு அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு பற்பல உதவிகள் கிடைக்கும். இந்த தருணத்துல நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் மிக முக்கியமா முதல் திருமண வாழ்க்கை முறிந்தவர்கள், சரியா வாழ்க்கை துணை அமையாதவர்களுக்கு
இரண்டாம் திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அப்படி நீங்க விரும்பிய நபரை இரண்டாம் கட்ட திருமணம் செய்து கொள்வதற்கு சரியான நேரம். ஏன்னா அந்த 11ஆம் வீடு இரண்டாம் கல்யாணத்தை குறிக்கும். அந்த 11ஆம் வீட்டை புதன் 5ஆம் வீட்டுல இருந்து பாக்குறாரு. அப்போ அடுத்து தெரிந்த நபரை மீண்டு கரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தவறி போன சரியான ஆள் இல்லாத தவறான ஒரு நபரை நீங்க கரம் பிடிச்சு உங்க வாழ்க்கை சீரழிஞ்சிச்சா, அந்த வாழ்க்கை இனி சரியான நபரோடு கரம் பிடித்து நடக்க போகிறீர்கள் அந்த வாழ்க்கையில். ஸோ அப்படிப்பட்ட தருணமா இருக்கும். அப்போ அந்த காதல் துணையால் ஒரு நன்மைகள் உண்டு. அந்த காதல் கல்யாணம் நடக்க போகுது. சரிங்களா? மூன்றாவது விஷயம், நிச்சயம் கல்வியால் யோகம் உண்டு, படிப்பினால் ஒரு யோகம் உண்டு, கலையால் ஒரு யோகம் உண்டு. சரிங்களா? நீங்க ஒரு படிப்புல ஒரு அரியர் வச்சிருக்கீங்க, அந்த அரியரை சரி பண்ணிடுவீங்க. அரியர் கிளியர் ஆகும். படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும்போது ஒரு வேலை உத்தியோகம் கிடைக்கும். பார்ட் டைம்ல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு, வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கு, இல்ல நீங்க ஒரு படிப்பை நினைச்சிருப்பீங்க, இது என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா, அந்த லட்சிய படிப்பு இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஜெயித்தும் காட்டுவீர்கள். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ், அதனால ஒரு கௌரவம் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி வேலை உத்தியோகம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, புதிய ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக உங்களுடைய மிகப்பெரிய ஒரு டேலண்ட் மூலமாக பாராட்டப்படுவீர்கள். நீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க படிச்சுக்கிட்டு இருந்த இடமா இருந்தாலும் சரி, புதியதொரு ஒரு கண்டுபிடிப்பு அல்லது குறிப்பிட்ட ஒரு வேலையை சரியா செஞ்சு முடித்து மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். அதுக்கு வாய்ப்பு உண்டு. விருது அவார்டு போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு எல்லாம் பாக்கியங்கள் உண்டு. இது ரொம்ப நாள் எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்கும். சரிங்களா? இந்த மூன்றும் போக இந்த சொத்து பத்திர வில்லங்கங்கள், எழுத்து பிழையால சில பிரச்சனைகள், ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டுட்டேன் அதனால என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, தவறா என் பத்திரத்துல இந்த ஒரு பேர் இருக்குது, என்னுடைய சர்டிஃபிகேட் தொலைஞ்சு வச்சு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை நான் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு பிசினஸ்ல ஒரு தொழில ஒரு வேலையில ஒப்பந்தத்துல பிரச்சனை இருக்குது, இப்படி கையெழுத்தால் உங்களுடைய தலையெழுத்து தடமாறி கொண்டிருக்குதா, அப்படி எழுத்து பிழைகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்ப சரியாகுங்க. ஸோ அது இந்த புதனுடைய உச்சத்தால் கண்டிப்பா அதுக்கு யோகம் உண்டு. வாக்கு திறமையால் வாதிட்டு பல காரியத்தில் வெற்றி பெற போறீங்க. அந்த எழுத்து பிள்ளைகளாலும் இந்த கையெழுத்தாலும் ஏற்பட்ட பிரச்சனை இப்ப சரியாகும். பத்திர வில்லங்கங்களிலிருந்து படிப்பு சான்றிதழ் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப சரியாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் உண்டு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான சொல்லக்கூடியது பெயர் புகழ் கௌரவம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்த உறவுகள் மத்தியும் மட்டும் அல்லாது இந்த ஊர் மக்கள் முன்னாடியும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து அப்படின்றது உங்களுக்கு உறுதியா இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புதனுடைய உச்சத்தால். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாளுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிகுந்த ஒரு பரிகாரமாக முடியும். கிடைக்காத ஒரு கௌரவத்தை கிடைக்க வைக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. அதே போல மிக முக்கியமாக இந்த வாய் பேச முடியாதவர்கள், இந்த திக்கு வாய்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வாய் பேச முடியாத ஊனமான பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உணவு தானம், அன்னதானம் போன்ற விஷயங்களை தவறாம பண்ணுங்க. அது பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? ஸோ நல்லதுல அப்படின்றது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ண நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.